ஆங்குலர் இன்ஸ்டால் பண்ண அப்புறம் சிம்பிள் ப்ராஜெக்ட் ஹலோ வேர்ல்டு எப்படி ரன் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் போய்க்கலாம். கமாண்ட் ப்ராம்ப்ட் போய்ட்டு நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டரி லைக் ஒரு ஈக்குவலன்லையோ இல்லைனா ஏதாவது ஒரு டைரக்டரி நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த டைரக்டரி அதில் உள்ள ஃபோல்டர் நேம் நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அதில் ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண வேண்டியதான். என்ஜி ஸ்பேஸ் நியூன்றது நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணக்கூடியது. ஸோ அதுக்கப்புறம் ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஹலோ வேர்ல்டுன்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும் நம்மளோடதில். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இனிஷியலாக. ஸோ எல்லா பேக்கேஜஸும் இதில் இன்ஸ்டால் ஆகும் ஹலோ வேர்ல்டுக்குள்ளே. ஸோ இப்போது நமக்கு ஒரு கேள்வி கேட்கு ரவுட்டிங் எனேபிள் பண்ணுமா அப்படின்ட்டு எஸ் கொடுத்துடலாம். ரவுட்டிங்கிறது ஜஸ்ட் ஒவ்வொரு இந்த ஹோம் ஒரு வெப்பேஜ் எடுத்துட்டிங்கன்னா ஹோம் டேப் இருக்கும், நிறைய டேப்ஸ் இருக்கும். அதை சூஸ் பண்ணுறதுக்காக ரவுட்டிங் கொடுத்துருக்கோம். அடுத்த ஆப்ஷன் சிஎஸ்எஸ் எஸ்சிஎஸ்எஸ் அந்த மாதிரி கேட்குது. நான் சிஎஸ்எஸ் கொடுத்து எஸ் கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இது டைம் எடுக்கும், கொஞ்சம் ஒரு 1 minute அது எடுக்கும் உங்களுக்கு. ஸோ டிபெண்டன்சி ஃபைல்ஸ் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் கொஞ்சம் அப்படி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணேன். இப்போ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே நம்ம போகிறோம். அதுக்கு சிடி ஸ்பேஸ் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஹலோ வேர்ல்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா சர்வ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம என்ன கமாண்ட்னாலும் எடுத்துக்கலாம். என்ஜி சர்வ் எடுக்கலாம், இல்லைனா npm ஸ்டார்ட் அந்த மாதிரி கமாண்ட் அடிக்கலாம். ஸோ 3 கமாண்ட் கூட இருக்குது. என்ஜி சர்வ் -o கொடுக்கலாம், இல்லை என்ஜி சர்வ் -o ஓப்பன் கொடுக்கலாம், இல்லை npm ஸ்டார்ட் 3 கமாண்ட் கொடுத்தாலும் நமக்கு இது என்ன ஆகும்னா அந்த ப்ரௌசரில் அந்த இது ஓப்பன் ஆகும். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அந்த ஃபோல்டரில் எல்லா ஃபைல்ஸும் க்ரியேட் ஆகிருக்கும். ஹலோ வேர்ல்டு அப்படின்ற அந்த நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோம். அதுக்குள்ள எல்லா ஃபைல்ஸும் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த செட்டப் ஸ்டார்ட் ஆகுது. இது ஒன்ஸ் முடித்தோடனே நமக்கு என்ன கொடுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் கொடுக்கும். லோக்கல் ஹோஸ்ட் வித் போர்ட் நம்பர் கொடுக்கும். ஏதாவது ஒரு போர்ட் நம்பர் ரேண்டமாக டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா 4200 கொடுக்குது. ஸோ அந்த போர்ட் நம்பரில் நமக்கு இந்த ஃபைல்ஸ், அதாவது இந்த ஃபைல்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டிங்கன்னா நமக்கு நிறைய ஃபைல்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதோட போர்ட் நம்பர் எல்லாமே கீழே கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், அங்கே ஓப்பன் யுவர் ப்ரௌசர் ஆன் HTTP லோக்கல் ஹோஸ்ட் 4200 கொடுக்குது. ஸோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நம்ம இந்த URL காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அங்கே நம்மளோட வெப்சைட் லோட் ஆகும். ஸோ இதை காப்பி பண்ணிட்டோம். ஜஸ்ட் அதை ஹைலைட் பண்ணி என்டர் அமுத்துனீங்கன்னா காப்பி ஆயிரும். ஸோ நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்த கமெண்ட்டை கொடுக்க வேண்டியதுதான். லோக்கல் ஹோஸ்ட் 4200 பேஸ்ட் பண்ணுறேன். என்டர் தட்டினீங்கன்னா உங்களுக்கு இது லோட் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு ஃபைல். இப்போ இது வந்து டிஃபால்ட் கண்டென்ட். நமக்கு வந்து இந்த கண்டென்ட் மாற்றிட்டு ஜஸ்ட் ஹலோ வேர்ல்டு மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே போகணும். அது எங்கே இருக்குன்னா ஈக்குவலன் ஆடான்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதுக்குள்ளே ஹலோ வேர்ல்டு ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். இதை ஹலோ வேர்ல்டுன்னு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ஹலோ வேர்ல்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் இங்கே இருக்குது. ஸோ இது நம்ம இப்படியே எடிட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஒரு எடிட்டர் யூஸ் பண்ணுறேன், சப்ளைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எடிட்டர் ஓப்பன் பண்ணுறேன், சப்ளைம் டெக்ஸ்ட். அதில் இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணலாம். அந்த சப்ளைம் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். நீங்கள்லாம் VS கோடு எடிட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா Notepad++ யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு எடிட்டர் யூஸ் பண்ணி அதில் இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு அதை எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான். ஸோ ஹலோ வேர்ல்டு செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். பின்னாடி விட ஃபைல் க்ளோஸ் பண்ணிடுறேன், கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஓகே, ஸோ இதை கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போது நம்மளோட அந்த ஆங்குலர் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் SRCன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த SRCயில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா main.ts அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும். இந்த TS அப்படின்றது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு TypeScript அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. TypeScriptன்றது ஜாவாஸ்கிரிப்டில் இல்லாத கிளாஸஸ் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஆப் மாடியூல்னு ஒன்று கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் மாடியூல் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ன்ற ஃபோல்டரில் app.module.ts அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃபோல்டர் நம்ம லொக்கேட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் சில கான்ஃபிகரேஷன் இருக்கும், அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ app.module பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள்
உங்களுக்கு வந்து அந்த பூட் ஸ்ட்ராப்பில் பாருங்கள் ஆப் காம்போனன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப் காம்போனன்ட் என்னென்னு பாருங்கள், app.component ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ app.component.ts ஃபைல்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ app.component.tss போகலாம். அது ஆப் ஃபோல்டரில் இருக்குது பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் வந்து பாருங்கள் ஜஸ்ட்டு வந்து செலக்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, app-root அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேக் க்ரியேட் பண்ணுறோம். அந்த டேக்குக்கு என்ன ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா app.component.html அப்படின்ற ஒரு ஃபைல், அது சம்மந்தப்பட்ட சிஎஸ்எஸ், இந்த ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த செலக்டட் டேக் app-root யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த HTML ஃபைலும் இந்த சிஎஸ்எஸ் ஃபைலும் லோட் ஆகும். அது எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த ஆப் ஃபோல்டருக்குள்ளேயே ரெண்டுமே இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு இந்த app-root தான் root தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டேக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு index.html ஃபைலில் ஓப்பன் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த app.component.html என்ன இருக்குன்னு பாருங்கள், நிறைய டிசைன் இருக்குது. ஸோ இது இண்டெக்ஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் இந்த பாடியில் app-root கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ப்ரௌசரில் ஒரு கண்டென்ட் பார்த்தோம், அது எங்கேருந்து லோட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த app-rootல தான் லோட் ஆகுது. அந்த app-rootோட கண்டென்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த component.html இருக்குது. அதான் இங்கே பார்த்துருக்கோம். இந்த app-ஓட ரூட் எங்கே இருக்குன்னு பாருங்கள், அந்த டெம்ப்ளேட் URL கொடுத்துருந்தோம்ல app-component.html அதில் இருக்குது. ஸோ நான் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு சிம்பிளாக ஹலோ வேர்ல்டுன்னு அடிக்கிறது. இதில் அந்த HTML ஃபைலில் ஹலோ வேர்ல்டுன்னு அடித்து சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ அவுட்புட் கூட பார்க்கலாம் ப்ரௌசரில் போய்ட்டு. இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம முன்னாடி பார்த்த அந்த நிறைய பட்டன்ஸ் அந்த மாதிரி காம்போனன்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு, அதெல்லாம் ரிமூவ் ஆகி ஹலோ வேர்ல்டு அப்படின்ற மாதிரி மட்டும்தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த app-rootல வெறும் ஹலோ வேர்ல்டு அப்படின்றது தான் வரும். நீங்கள் பாருங்கள், நம்ம ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நம்ம கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ராஜெக்டில் நம்ம போகலாம். தேங்க்யூ ஸோ மச்.